ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஸ்ரீப்ரியா vlog. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர்வான டேஸ்டியான அட் சேம் டைம் ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அண்ட் தென் இந்த ரெசிபியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. நான் அதை உங்கள் வீடியோ நடுவில் சொல்கிறேன். ஓகே காய்ஸ், ரெசிபி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புளிச்ச கீரை தொக்கு ஆர் கோங்குரா தொக்கு தான் பார்க்க போகிறோம். நான் வந்து 2 கட்டு கீரை எடுத்திருக்கேன். ஸோ 2 கட்டு கீரைக்கு நான் ஒரு பெரிய தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அப்புறம் 3 பச்சை மிளகாய், அப்புறம் 6 பல் பூண்டு நான் எடுத்து அதெல்லாம் நறுக்கி வச்சுக்கிட்டேன். அப்புறம் நீளமான கத்திரிக்காவும் ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்து நறுக்கி வச்சுக்கிட்டேன். எப்பவுமே புளிச்ச கீரையில கத்திரிக்காய் போட்டு செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும், நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ எல்லாமே நறுக்கி வச்சுக்கிட்டு ஒரு பேன் எடுத்துட்டு அந்த பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் ஆயில் விட்டுட்டு அந்த ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய், 6 பல் பூண்டு, தக்காளி, அப்புறம் நறுக்கி வச்சிருக்க கத்திரிக்காயும் இதோட சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். ஒரு 50-60% எண்ணெயில் வதங்கினா போதும். ஏன்னா எப்படியும் நம்ம வந்து கீரையோட சேர்த்து இது எல்லாமே வேக வைக்க தான் போகிறோம். ஸோ அதனால் 50-60% எண்ணெயிலே வதங்கினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் அப்படியே கடைசியாக கொஞ்சம் சால்ட்டை ஆட் பண்ணி நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். புளிச்சக்கீரையில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஸோ அனிமியா ப்ராப்ளம் இருக்குவங்க, ரத்த சோகை பிரச்சனை இருக்கவங்க இதை ரெகுலராக சாப்பிடும்பொழுது அந்த ப்ராப்ளமே க்யூர் ஆகும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. பிகாஸ் இதில் வந்து அயன் கண்டென்ட் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இப்போது நீங்கள் ரத்த சோகை பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னா இதை ரெகுலராகவே சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு ஹெல்த் பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்போ உங்களுக்கு ஃபீவரோ கோல்டோ இல்லை காஃபோ இருக்கும் பொழுது இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பெரிய ஹெல்த் பெனிஃபிட் என்னென்னா, எஸ்பெஷலி ஃபார் கேர்ள்ஸ், மென்சுரேஷனல் கிராம்ப். ஸோ இப்போ நமக்கு பீரியட்ஸ் டைமில் நிறைய பேருக்கு ஸ்டொமக் பெயின் இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம இந்த கீரையை செஞ்சு சாப்பிடும் பொழுது அவ்வளோ ரிலீஃப் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி டைமில் பெயின் இருக்கவங்க இந்த கீரையை சமைச்சு சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பெயின் ரிலீஃப் ஆகும். இன்னொரு பெரிய பெனிஃபிட் இந்த கீரையில் இருக்குது. என்னென்னா ப்ரீமெச்சூர்டு ஏஜிங். ஸோ ப்ரீமெச்சூர்டு ஏஜிங் அப்படின்னா என்னங்கன்னு கேட்டிங்கன்னா, வயசுக்கு மீறின தோற்றம். ரொம்ப சின்ன வயசாக தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க ஃபேஸை பார்த்தா வயசுக்கும் அவங்க ஃபேஸுக்கும் சம்மந்தமே இருக்காது, அந்த அளவுக்கு மெச்சூர்டாக இருப்பாங்க. ஸோ இதை தான் ப்ரீமெச்சூர்டு ஏஜிங் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனாலலாம் இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரியான உணவு பழக்க வழக்கம் இல்லாததுனாலையும், அப்புறம் அன்ஹெல்தி ஃபுட்டு சாப்பிட்றதுனாலையும், வெளியில் நிறைய ஜங்க்கு சாப்பிட்றாங்க இந்த காலத்து பிள்ளைங்க. ஸோ அதனாலேயே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. இதுக்கப்புறம் உங்கள் பிள்ளைங்களோட உணவில் கண்டிப்பாக புளிச்சக்கீரையை சேர்த்துக்கோங்க. வாரத்தில் 2 இல்லை 3 நாள் கண்டிப்பாக சேர்த்து கொடுங்க, ரொம்பவே நல்லது. இந்த கீரையை நம்ம ரெகுலராக சாப்பிடும் பொழுது பிளட் ப்ரெஷர், டயாபெட்டிஸ், ஈவன் கேன்சரை கூட ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக டயாபெட்டிஸ் அப்புறம் வந்து பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க இதை எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்பொழுது கீரையும் சைடில் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. நான் கீரையை வந்து நல்லா அலசி எடுத்து போட்டுக்கிட்டேன். எவ்வளோ நேரம் வேக வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுட்டு அதை எடுத்து ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி அதை நான் வந்து தொக்கு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன். அந்த பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் நிறைய எண்ணெய் விட்டுக்கிட்டேன். நான் ஏன் நிறைய எண்ணெய் விடுறேன் அப்படின்னா, தொக்குக்கு யூஸ்வலாகவே நிறைய ஆயில் விட்டு செஞ்சோம் அப்படின்னா சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஆயில் காஞ்சதுக்கப்புறம் அதில் நான் வந்து கொஞ்சோண்டு கடுகு, வெந்தயம், அப்புறம் பெப்பர் பால்ஸ், அப்புறம் வரமிளகாய், ஒரு 2-3 வரமிளகாய், அப்புறம் தட்டி வச்சுருக்க பூண்டு, அதுக்கப்புறம் கடைசியாக கருவேப்பிலையும் பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா நம்ம அந்த வெங்காயத்தை வதக்கிக்கிட்டு, நல்லா வதங்கினதுக்கப்புறம் கீரையை எடுத்து அதில் சேர்த்து கீரையை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம. நான் ஏன் இப்போ புளிச்சக்கீரையோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சொல்லணும் அப்படின்னா, என் பையனுக்கு என்னெல்லாம் ஹெல்த்தியாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லிஸ்ட்டு எடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம சின்ன வயசில் ரெகுலராக சாப்பிட்ட புளிச்சக்கீரையும் நம்ம பையனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் யோசித்தேன். அதுவும் இல்லாமல் இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ நமக்கு தெரிஞ்சதை நம்மளோட மட்டுமே வச்சுருக்கக்கூடாதுன்னு நான் யோசிச்சு தான் இந்த டிஷ்ஷையும் போட்டு அதனுடைய பெனிஃபிட்ஸும் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கும் ஏன் குழந்தை வயசில் பிள்ளைங்க இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி நம்ம பிள்ளைங்களும் ஹெல்த்தியாக சாப்பிடணும் ஓரளவுக்கு ஆச்சு. அதனால்
இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் ரெகுலரைஸ் பண்ணுங்க. 3-4 வயசுலேருந்தே நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஃப்யூச்சரில் ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஜென்ரேஷனில் நம்ம என்ன பண்ணுறோமோ இல்லையோ அவங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தை கொடுக்குறது தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அந்த அளவுக்கு அன்ஹெல்தி ஃபுட்டு வந்து நமக்குள்ள நம்ம வாழ்க்கையாக நடைமுறையில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு உங்கள் குழந்தைங்களுக்கும் ரெகுலரைஸ் பண்ணுங்கள். அதனால தான் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. லாஸ்ட் 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி மல்லித்தூளை வந்து நான் போட்டு நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். என்கிட்ட மல்லி விதைகள் இல்லை, இருந்திருந்தால் நான் வந்துட்டு அதை வறுத்து அரைச்சி போட்டிருப்பேன். உங்ககிட்ட இருந்தால் மல்லி விதைகளை யூஸ் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இப்போ நமக்கு சூப்பர்வான அண்ட் டேஸ்டியான அண்ட் சிம்பிளான கோங்கரா தொக்கு ஆர் புளிச்சிக்கீரை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இந்த மாதிரி பெனிஃபிட்டான ஒரு ரெசிபீஸ் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் பெட்டராக ட்ரை பண்ணுறேன். அண்ட் வேறு ஏதாவது ரெசிபீஸ் வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.